சொல்லுகிறார். நமோச்சிந்தியாத்புதாக்கிருஷ்ட ஞான வைராக்கிய ராசையே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே. தன்னுடைய திருப்பாட்டனார் நாதமுனிகளை வணங்குகிறார். நாதமுனிகள் ஆளவந்தார் இருவரும் காட்டுமன்னார் கோயிலிலே திருவவதாரம் பண்ணவர்கள். இவா 2 பேர் இருந்தார்களோ இந்த சம்பிரதாயம் வளர்ந்தது. நாதமுனிகளும் சரி ஆளவந்தாரும் சரி வீரநாராயண பெருமாளுடைய பிரசாதம். காட்டுமன்னார் கோயிலில் வீரநாராயண பெருமாள் எழுந்தருளி உள்ளார். சிதம்பரம் காட்டுமன்னார் கூடி கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையோ? என் தகப்பனார் சொல்லுவார், காட்டுமன்னார் இல்லையே காட்டும் மன்னார். காட்டும் மன்னார்னா ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை நமக்கு காட்டி கொடுத்த மன்னார். அதனால காட்டும் மன்னார். அவ 2 பேரை நமக்கு கொடுத்தபடியால தான் இன்றளவு ராமானுஜராலே அதை வளர்க்க முடிஞ்சிருக்கு. ராஜமன்னார்குடி ராஜகோபாலன் தெரியும். இவர் காட்டு மன்னார்குடி. அவர் நாட்டுக்கு மன்னார், இவர் காட்டுக்கு மன்னார். நாட்டுக்கு ஒரு ராஜா இருந்தால் காட்டுக்கு ஒரு ராஜா இருக்க வேண்டாமா? அதனால காட்டு மன்னார்குடி கோபாலன் அவர் தான் வீரநாராயண பெருமான். அவன் அனுகிரகத்தால தான் இந்த 2 பேருமே அவதரித்தார்கள். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் என்று குரத்தாழ்வான் தெரிவிக்கிறார். அப்ப லக்ஷ்மிநாதன் பிரதமாச்சாரியன், நடுவில் இருக்கக்கூடியவர் நாதமுனிகளும் ஆளவந்தாரும். இருவருமே ஆச்சரியமா அந்த திவ்யதேசத்துல சேவை சாதிக்கிறார்கள். பாட்டனாரும் பேரனாரும். இப்ப பேரன்தான் ஸ்தோத்திர ரத்னம் பாடிட்டு இருக்கார். நம் சம்பிரதாயத்துல எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் இருந்தாலும் அதற்குள்ள ரத்னம்னு இதற்குத்தான் பெயர். புராணங்கள் எத்தனையோ இருந்தாலும் விஷ்ணு புராணம்னு ஒன்றனுக்குத்தான் பெயர். மந்திரங்கள் எத்தனையோ இருந்தாலும் மந்திர ரத்னம்னு துவயத்துக்கு மட்டும்தான் பெயர். இப்படி ஒன்னொன்னுத்துக்கு ஒரு ரத்னம்னு பேர் வச்சிருப்பார்கள். அதனால இது ஸ்தோத்திர ரத்னம். அவனுடைய ஆரம்ப ஸ்லோகத்துல சொல்றார், ஸ்தோத்திர ரத்னம் முழுக்க வந்ததே பெருமான் திருவடிகள்ல சரணாகதி அனுஷ்டிக்கிறதுக்குத்தான். அப்படின்னா நேர போய் பகவானே உன் திருவடிகள் சரணம்னு சொல்லியிருக்கணும் இல்லையோ? ந தர்மனிஷ்டோஸ்மி ந ஆத்மவேதி ந பக்திமாந்த சரணாரவிந்தே அகிஞ்சனா அகதி சரண்ய. எனக்கு வேறு புகலிடமில்லை, வேறு உபாயமில்லை, தேவரீர் திருவடிகள் தான் உபாயம்னு சொல்லிக்கொண்டு சரணாகதி பண்ண வரார். இது நடுவில் ஸ்தோத்திர